வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அழகான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போது ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் A4 ஷீட் பேப்பர், ஒரு ஸ்கேல், சிசர், ஃபெவிகால், அப்புறம் ஒரு பென்சில். அவ்வளோதான். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நான் 1 சைடு A4 ஷீட் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கலர் பேப்பரில் கூட இந்த கிராஃப்டை பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்டில் நான் ஒரு ஹார்ட்டின் வரைஞ்சிருக்கிறேன். டபுள் லைனில் இந்த ஹார்ட்டின் வரைஞ்சிருக்கிறேன். இதை நம்ம இப்போது கட் பண்ண போகிறோம். இப்போது நான் அந்த வரைஞ்சிருக்கிற லைனில் கைட்லைனாக யூஸ் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் அவுட்டர் ஏரியா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம உள்ளே கட் பண்ண போகிறோம். உள்ளேயும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அழகாக இந்த ஹார்ட்டினை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு மேலே நான் இந்த ஒயிட் பேப்பரை ஒட்ட போகிறேன். இந்த ஒயிட் A4 ஷீட் பேப்பரில் இந்த ஹார்ட்டினை நான் ஒட்டி இந்த கார்ட்போர்டை வந்து தெரியாமல் இந்த A4 ஷீட்டை வச்சு மறைக்க போகிறேன். ஒட்டிட்டு பார்க்கலாம். இப்போது நான் ஃபெவிகாலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த A4 ஷீட்டை அப்படியே இதுக்கு மேலே ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த கார்ட்போர்ட் தெரியாமல் A4 ஷீட் பேப்பரை வச்சு ஒட்டிட்டேன். நீங்கள் வேணும்னா இதை அப்படியே கூட வச்சுக்கலாம். கார்ட்போர்டு உங்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து நான் இப்போது கொஞ்சம் ஃப்ளாஸ் பண்ண போகிறேன். இந்த பேப்பரோட விட்த் வந்து 3.5, லென்த்து வந்து 29. இந்த பேப்பரை ஃபஸ்ட்டு இப்போது 2ஆக மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை இன்னொரு மடிப்பு மடித்து மொத்தமாக 4ஆக மடிச்சுக்கலாம். இப்போது சிசர் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த எட்ஜஸில் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். இதை பிரித்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். 1 இன்ச் சைஸுக்கு பேப்பர் எடுத்து அதை நான் இப்படி ரவுண்டாக சுருட்டி எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக சுருட்டிக்கோங்க. எல்லாம் சுற்றி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டில் உள்ள எண்டை ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போது நம்ம ரவுண்டாக சுற்றி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸோட சேர்த்து ஒட்டி சுற்றணும். ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு அந்த எட்ஜு வந்தோடனே மறுபடியும் கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போது இதை விரித்து விடுங்க. உள்ள சென்டர் பீஸில் ஃபுல்லாக விரித்து விடுங்க. நல்லா விரிச்சிட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா விரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம பூ நல்லா ரெடி பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டா பூ ரெடி. இதே மாதிரி நம்ம நிறைய பூ ரெடி பண்ணிக்கலாம். இந்த பூ எல்லாத்தையும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹார்ட்டின் ஷேப்பில் ஒட்ட போகிறோம். சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போதைக்கு 3 பூ தான் செஞ்சுருக்கேன். மீதி பூவெல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம். அதே மாதிரி நான் எல்லா பூவும் இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போது இந்த பூவுக்கு ஒரு நேச்சுரலாக வளைஞ்ச எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பென்சில் எடுத்துகிட்டு பென்சிலை அதோடய எட்ஜஸில் வச்சு நல்லா இப்படி ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி விடுங்க. அப்போது பூ நல்லா நேச்சுரலாகவே பெண்டாக இருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பூலையும் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா பூவையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹார்ட்டில் இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணி
இந்த பூவை ஒவ்வொன்றா எடுத்து ஒட்டிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. எல்லா பூவும் நல்லா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. நம்மளுடைய ஹார்ட் இப்போ பூவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம இது ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி பண்ண போகிறோம். அந்த ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்து நான் இப்போ 2ஆக மடிச்சுக்கிறேன். அதை க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போது இந்த பேப்பருடைய 2 எண்ட்ஸையும் இதில் ஹேங் பண்ணுறதுக்கு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சுது, அவ்வளோதான். ரொம்ப அழகான நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளை வச்சு எவ்வளோ அழகான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். எல்லோரும் ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு திங்ஸை வச்சே நல்லா க்ரியேட்டிவாக ஒரு அழகான கிராஃப்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அழகான கிராஃப்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அந்த வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய மற்ற வீடியோஸும் இருக்குது. அந்த வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.